தேர்தல் நடத்தை விதிமுறைகள் முறையாக பின்பற்றப்படுகிறதா என்பது குறித்து சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி சந்திரமோகன் தலைமையில் மாநகராட்சி அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கரன். பாஸ்கரன், இந்த கூட்டத்தின் முக்கியத்துவம் என்ன? கூட்டத்தில் யார் யாரெல்லாம் கலந்துட்டு இருக்காங்க? இது குறித்து சொல்லுங்க. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துவிட்டன. அமலுக்கு வந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் முறையாக பின்பற்றுகிறதா என்பது குறித்த ஆலோசனை கூட்டம் சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி சந்திரமோகன் தலைமையில் தொடங்கி தற்போது நடைபெற்று வருகிறது. இதுல சென்னையில் உள்ள 16 சட்டமன்ற தொகுதிகளில் தேர்தல் நடத்தும் அதிகாரிகளாக பணியாற்றக்கூடியவர்கள், உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரிகள், மண்டல தேர்தல் அதிகாரிகள், காவல்துறை உதவி ஆணையர்கள் கலந்து கொண்டிருக்கின்றனர். இந்த கூட்டமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக ஒவ்வொரு தொகுதியிலும் அரசியல் கட்சியினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, தேர்தல் நடத்தை விதிமுறைகளை முறையாக பின்பற்றுகின்றன, மக்களுக்கு ஏதாவது இடையூறு இருக்கிறதா, சுபர் விளம்பரங்கள் வரையப்பட்டிருக்கின்றன, அது அளிக்கப்பட்டிருக்கின்றன, அதாவது அரசினுடைய விளம்பரங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறதா உள்ளிட்ட பல்வேறு விதமான அம்சங்கள் குறித்து தற்போது இங்கு ஆலோசனை கூட்டம் அந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டு வருகிறது. அதற்கு பிறகு வாக்காளர்களுக்கு பணம் விநியோகிக்கப்படுவதை கட்டுப்படுத்துவதற்கான வழிமுறைகள் என்ன, இலவச பொருட்கள் கொண்டு சென்றால் அவரை எப்படி பறிமுதல் செய்வது, பரிசு பொருட்களை விநியோகிப்பதை எப்படி கட்டுப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து ஆலோசித்து அதை தடுக்கும் நடவடிக்கையில் தீவிரமாக பறக்கும் படையும் கண்காணிப்பு படையும் அமைக்கப்பட்டு அதன் மூலமாக பணிகளை தீவிரப்படுத்துவது குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கிய முடிவெடுக்கப்பட்டு தேர்தல் ஆணையத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு சென்று அதன் அடிப்படையில் வருகிற திங்கட்கிழமை முதல் சென்னையில் உள்ள 16 சட்டமன்ற தொகுதியில் கண்காணிப்பு மற்றும் பறக்கும் படையுடைய செயல்பாடை தீவிரப்படுத்துவதற்கான ஆலோசனை கூட்டமாகத்தான் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த கூட்டத்தில் பங்கேற்றுள்ள தேர்தல் நடத்தும் அதிகாரிகளிடம் கையேடு ஒன்று வழங்கப்படும். விதிமுறைகளுக்கான கையேடு, அந்த விதிமுறை கையேடையை பயன்படுத்தி வாக்காளர்களுக்கு எந்த விதமான இடையூறுமின்றி சுதந்திரமாக தேர்தல் நடத்துவதற்காக அனைத்து ஏற்பாடுகளையும் மேற்கொள்வதற்கான நடவடிக்கையாகத்தான் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்துக்கு பின்னர் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து தெரியப்படுத்தப்படும். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இப்போ எந்த அளவுல பின்பற்றி வருது பாஸ்கரன்? தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடனே தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வந்துவிட்டது. நேற்று மாலை முதலே தமிழக அரசினுடைய விளம்பரப்படுத்தக்கூடிய தகவல்கள் விளம்பரப்படுத்தக்கூடிய முதலமைச்சர் படங்கள் இடம்பெற்றக்கூடிய அனைத்து புகைப்படங்களும் அங்கிருந்து எடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சருடைய படங்கள் அம்மா உணவகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வைக்கப்பட்டிருந்தது. அங்கு அது மறைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அமைச்சர்கள் தலைமைச் செயலகத்துக்கு வரக்கூடிய வழிகள் அவர்களுடைய வாகனங்களை அலுவலகங்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும். தேர்தல் சம்பந்தமான பிரச்சாரங்களுக்கும் மற்ற பயன்பாட்டுக்கோ பயன்படுத்தக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நீல விளக்குகளையும் அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசினுடைய சிம்பல் மறைக்கப்பட்டு வாகனங்கள் சென்று கொடுக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் விடுதியில் பூட்டப்பட்டிருக்கிறது. அங்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் செல்லக்கூடாது, அமைச்சர்கள் அதிகாரிகளை சந்திக்கக்கூடாது, அதிகாரிகள் அமைச்சர்களை சந்திக்கக்கூடாது, புதிய உத்தரவுகளை பிறப்பிக்கக்கூடாது. ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகளை நடைமுறைப்படுத்துவதில் எந்த விதமான சிக்கல் இல்லை. அது மட்டும் இல்லாமல் புதிய தொடர்பு அமைச்சர்கள் பங்கேற்கக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு விதமான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு தொடர்ந்து பின்பற்றப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் பொது கட்டிடங்களில் விளம்பரங்கள் வரையப்பட்டிருந்தால் மாநகராட்சி ஊழியர்கள் தொடர்ந்து அதை அளிக்கும் பணியில் நேற்று மாலை தொடங்கி தற்போது வரை ஈடுபட்டு வருகின்றனர். தனியார் கட்டிடங்களை சுவர் விளம்பரங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு முறையான அனுமதியை தேர்தல் ஆணையத்திடம் பெற வேண்டும். இது போன்ற பல்வேறு விதமான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு அந்த கட்டுப்பாடுகள் விதித்த கட்டுப்பாடுகள் முறையாக பின்பற்றப்படுகின்றன என்பது குறித்து தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் கண்காணிப்பு பணியை வெகு விரைவாக தீவிரப்படுத்துவதற்கான நடவடிக்கை தான் இந்த கூட்டமாக முக்கியத்துவமான கூட்டமாகவே கருதப்படுகிறது.